அவர் வந்து நிற்கிறாருன்னா வேணாண்டா சார் சொல்ல முடியும். அதுதான் அவர் வந்து ஏன் நிற்கிறாரு? அவர் தான் ஏற்பாடு பண்ணி கூட்டு வர்றாரு. அவர் தான் பேசுகிறாரு. அவர் தான் அதிமுக உடைக்கணும்னு கங்கணம் கட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க யார் விசுவாசமாக இருப்பாங்க? வித் ஹெல்ப் ஆஃப் லீ மோரோசா சார்? அது தெரியாது. கட்சியில் எல்லாத்தையும் அமைச்சிட்டு கதவு கூட்டு போடும்போது தெரியும் யார் பேசுகிறீங்க. அறநிலையத்துறை என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் தான் முதலில் இது செஞ்சோன்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கு டக்குன்னு எடுத்து சொல்லணும். அப்போ எங்கேயா மிஸ் பண்ணால் டக்குன்னு அந்த கேள்விக்கான பதில் அதிகாரிகள்கிட்ட வாங்கி, துறை அதிகாரிகள் இருப்பாங்க, டக்குன்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சு அடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து சட்டசபையாக மாறுமா, சண்டை சபையாக மாறுமா? அப்போ வெள்ளை அறிக்கை வைக்கும் பொழுது அதை திமுக எப்படி பார்க்கும்? கரெக்டாக வச்சுக்கிறீங்க, அதை விட்டுட்டீங்க, அந்த செலவு நாங்கள் பண்ணணுமே அதை விட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எக்ரி அமளி பண்ணி வெளிநடப்பு எதாவது பண்ண பார்ப்பாங்க. அப்போ அதில் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன ஜோக்குனா அந்த சண்டையும் வரும். விசிகா நீ பண்ணது தெரியாதா? நீ எங்களை என்னென்ன பண்ண எங்களுக்கு தெரியாதா? எத்தனை நாள் அலைய விட்ட? 12 சீட்டுன்னு வந்தால் ரூமை கூட்டிக்கின்னு உள்ளே 2 பேரை உட்கார வச்சுக்கின்னு 4 சீட்டு நீ என்ன வயிறு எரிஞ்சிருக்கோம். அன்னைக்கு முடிவு பண்ணோம் நாங்கள். மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திமுக சார்பில் வந்து மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு. பல்வேறு விஷயங்கள் அதில் வந்து விவாதிச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், கனிமொழி அவர்களாக இருக்கட்டும். இன்னொரு சைடு பார்த்தோம்னா மாற்று கட்சியிலேருந்தே தாவேகாவுக்கு நாளுக்கு நாள் வர எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே போகுது. இன்றைக்குமே விஜயதாரணி அவர்கள் உட்பட பல பேர் வந்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. மேகதாது அணை கட்டுறதுக்கு வந்து அந்த விவகாரத்தில் வந்து மெயின் வில்லனே மத்திய அரசு தான் அப்படின்ட்டு வைகோ அவர்கள் சமீபத்தில் ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காரு. பல்வேறு விஷயங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஜி முதல் பிஜி வரைன்ட்டு ஒடிஷா கவர்மெண்ட்டுடைய ஃப்ரீ எஜுகேஷன் பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோராலையும் பெரிதும் வரவேற்கப்பட்ட விஷயமா அது பார்க்கப்படுது. சட்டசபை கூட்டத்தோட 18ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. இதை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக சார்பில் மகளிர் அணி ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு. நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருக்காங்க. மிஸ்டர் சிஎம் சார் இல்லை மாண்புமிகு முதல்வர் அப்படின்ட்டு பேச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? வழக்கம் போல் அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதுக்காக தான் பேசிட்டு திமுக தலைவரும் அதே மாதிரி தான் பேசுகிறாரு. அதாவது அவர் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு விஜய். அதை இவர்களால் தாங்கிக்க முடியாமல் அந்த இதை வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்கள் போனீங்க, உங்கள் மேலே உள்ள சிபிஐ வழக்கை ரத்து. அதுக்கு ஏன் போன தடவை போய் பிரதமரை பார்த்தாரு, அப்போவே ஒரு மனு கொடுத்துருக்கலாமா? இது என்ன ஒன்றும் அவசியம் இல்லையே. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது அவர்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார் மாதிரி தான் போகிறாங்க. பிரதமரை 2 முறை சந்தித்த பொழுதும் பிரதமர் அவர்கிட்ட சொன்னது, நீங்கள் பண்ணுங்கள், ஒரு அரசியல் வேறு அரசு வேறுன்ற முறையில் நம்ம இயங்குவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றோம், நீங்களும் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், இவங்கள மாதிரி இருக்காதீங்கன்றது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்த பொழுது நான் அன்றைக்கி சொன்னேன்ல, அப்புறம் இப்போ கூடுதலாக தகவல் எனக்கு வந்து தகவல், நீங்கள் நல்லா பண்ணுங்கள், நிதி இந்த மாதிரி விவகாரத்தில் அவங்கள மாதிரி பண்ணாதீங்க, நிதியை முறையாக கையாளுங்கள், திட்டங்களை சரியாக பண்ணுங்க. அப்படின்னா என்னென்னா இந்த கமிஷனு இதெல்லாம் கரப்ஷன் இது மாதிரிலாம் பண்ணாமல் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இந்த கவர்மெண்ட்டு கமிஷன் கரப்ஷன் எதுவுமே இல்லாமல் கலெக்ஷன் இல்லாமல் போகுதுன்னா அதை வந்து இவர்களால் எதாவது சொல்ல முடியுதா? அதற்கு பதிலாக நாங்கள் போனப்போ நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னா, ஆமாம் சொன்னதுக்கு காரணம் இருக்குது. ஏன் சொன்னார்? 3 நிதி ஆயோக் கூட்டங்களுக்கு நீங்கள் போகல, பங்கேற்கவே இல்லை. அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. நீங்கள் போகலன்னா அதுக்கு ஏற்ற ரெப்ரசன்டேட்டிவ் அமைச்சு தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பேசுறது பண்ணுறது அதுவும் இல்லை. 4வது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்கள் போகும் பொழுது அடித்து புரண்டு ஓடுறீங்க. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு மட்டும் இல்லை, பிரதமர்கிட்ட தனியாக நேரம் கேட்டு பேச போகிறீங்க. அந்த நேரம் தான் உங்களுக்கு சிக்கலான நேரம், ஈடியில் பல பிரச்சனைகள். அப்போ அதை வச்சு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் சொல்லுவார். அப்போ நீங்கள் மட்டும் அரசியல் பண்ணலாம், அவர் மட்டும் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவார்? அவரும் அரசியல் தானே பண்ணுவார். அதை இன்றைக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுறதுன்றது எப்படி சரியாக? வேறு ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இவரும் ஒன்று அரசியல் தானே பண்ணணும். ஆமாம். அதனால் அவர் அங்கே போயிட்டு ஸ்கோர் பண்ணுறாரு, பேசுகிறாரு. நேற்று பேசின விஷயங்களை நிதி ஆயோக் துணைத் தலைவர் இவரை குறிப்பிட்டு பேசுகிற அளவுக்கு வந்தோம்னா இவங்களால என்ன பண்ண முடியும்?
அங்கே போயிட்டு இவர் சும்மா இருந்துட்டு தான் வந்திருந்தாருன்னா அவ்வளோ பெரிய மேட்டர் ஆகியிருப்பாங்க. அதனால் இவர் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய திட்டங்களை தான் ஃபாலோ பண்ணுறீங்க. அதே தான் ஸ்டிக்கர் ஒட்டி அதே உதயநிதி அதே அறிக்கை தான் இவருடைய அறிக்கையும் இவருடைய பேச்சும். என்னது, நம் மாநிலத்தில் வந்து பெண்களுடைய முன்னேற்றம் அந்த இதுன்னு. நீங்கள் பெண்களுடைய முன்னேற்றமோ ஒரு அரசுடைய முன்னேற்றமோ இதெல்லாம் நம்ம நேற்று கூட நான் குறிப்பிட்டு சொன்னேன். என்னது, ஒரு தாத்தா உருவாக்கி அப்பா உருவாக்கி பையன் எதையும் செய்யாமல் இப்போ இன்னொருத்தர் வந்து அந்த நிறுவனத்தில் உட்காந்து எங்கள் நிறுவனம் அவ்வளோ பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் நான் வந்து உட்காந்துருக்கேன்னு தான் சொல்லுவார். பின்ன எப்படி அவர் பேச முடியும்? ஒன்றும் இல்லாத தமிழகம், வேலைக்கு ஆகாத தமிழகம் சொல்ல முடியும். இன்னொன்று டேட்டாஸும் மற்ற விஷயங்களில் பார்த்தா தமிழகம் நம்பர் 1. இது திராவிட கட்சிகளால் நடந்தது அப்படின்னு நேற்று நான் பதிவு பண்ணேன். உடனே நம்ம நண்பர் அவ்வப்போது வழிகாட்டுபவர் பட்டார்னு அடிச்சிட்டாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்? ஏங்க நான் என்னங்க சொன்னேன், திராவிட கட்சிகள் ஆரம்பத்தில் இருந்து காமராஜரும் சேர்த்து தான் நான் சொன்னேன். அவங்களும் சரி ஒரு முன்னேறின மாநிலத்துக்கு பலருடைய பங்களிப்பு இருக்குது. ஆமாம். இவர் காலத்தில் இவர் எதுவுமே செய்யலை. ஓரளவுக்கு ஏதோ பண்ணியிருக்கலாம், அந்த ஓட்டத்தோடயே சேர்ந்து ஏதோ ஓடிருக்கலாம். மற்றபடி இவர் பெருமை இவ்வளோ நடந்தது, இதெல்லாம் நடந்ததுக்கு நாங்கள் மட்டும்தான் காரணம், திராவிட மாடல் அரசு தான் காரணன்றதுக்கு நீங்கள் சொல்ல முடியாதுன்றது தான் சொன்னோம். அப்படி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? தமிழகமும் வங்கமும், வங்காளதேசம்னா வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷும் சேர்த்து பல 100 ஆண்டுகளாக இந்தியாவில் முன்னேறிய இதுன்னா தமிழகமும் வங்கமும். அதனால அந்த வளர்ச்சியுடைய தொடர்ச்சி தான் நம்ம வந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் கல்வியில் மற்ற விஷயங்கள் இருக்கிறோம். இதுக்கு திராவிட கட்சிகள் நடுவில் ஒரு 75 வருஷம் 56 வருஷம் இதை மட்டுமே காரணம்னு நீங்கள் சொல்லாதீங்க. இப்போ அதுவே இருக்குன்னா அப்போ எவ்வளோ இருக்குது விஷயம். ஆமாம். அப்போ இந்த விஷயங்களை அவர் தொட்டு பேசுகிறாரு, நீங்கள் எப்படி சொந்தம் கொண்டாடுவீங்க? நீங்கள் என்னத்தை பண்ணீங்கன்னு அவர் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. இப்போல்லாம் திமுககாரங்க அம்மா ஜெயலலிதா இப்போ திமுககாரங்களுக்கு அம்மாவாயிட்டாங்க. நான் பேசுனீங்க, எவ்வளவு பேசியிருப்பீங்க. ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அவ்வளோ பேசியிருக்கீங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் உட்பட தனிப்பட்ட முறையில் கமெண்ட் அடிப்பாங்கல்ல, அது உட்பட இன்னைக்கு அம்மா ஜெயலலிதா ஆட்சி மாதிரி நடத்தினால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. லியோனி, நீங்கள் என்ன எம்ஜிஆரா வால் கொடுப்பதற்கு? எம்ஜிஆர் மட்டும் தான் வால் கொடுக்கணுமா? அமைச்சர் லிஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக விடாமல் சொன்னால் 10 லட்சம் ரூபா தருவார் ஸ்டாலின் சொல்லியிருப்பாரா? சேகர் பாபு அவர்கள் அண்ணன் தருவார் அப்படின்ட்டு லியோனி சொன்னார். அதான் சொல்கிறேன், ஸ்டாலின் சொல்லியிருப்பாரான்னு கேட்குறேன். 38 மாவட்ட பேரை வரிசையாக சொன்னால் திமுக அமைச்சர்கள் எல்லாருக்கும் 1 லட்ச ரூபா தரேன்னா சொல்லியிருப்பாங்களா? அப்படியே சொல்லணும். வீட்டுக்கு போயிட்டுலாம் வரக்கூடாது. அப்போ கூட கஷ்டம் உங்களுக்கு. வேணா பேப்பர் வச்சு படிச்சுக்கிட்டுமா அப்படின்வாங்க. என்ன கதை விடுறீங்க நீங்கள்? எப்படிப்பா செயல்பட்டீங்க? மேடையில் என்ன பேசுனீங்க, என்ன சப்ஜெக்ட் பேசுனீங்கன்னு நாடு பார்க்கல? சட்டசபையில் என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியாது? இது ரொம்ப தப்புங்க, இது சரியில்லைங்க, திருப்பி இப்படியே பேசுகிறீங்க அப்படின்னு எடப்பாடி பேசுனதை அப்படியே பாடி ஷேம் பண்ணி காமிக்கல? அவை மூத்தவர் பண்ணல. நீங்கள் துரைமுருகன் பண்ணல? ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் பண்ணாருன்னு என்னங்க இப்படி பேசுகிறீங்க? மேடைகளில் தான் பேசுனீங்கன்னா சட்டசபைக்குள்ளேயே முதல்வரே பேசுகிறீங்க, என்ன நியாயம்? இது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வார்டு கிடையாது. யார் முதல்வருடைய பதில்? தவழ்ந்து போய் தானே சொல்கிறேன், இது என்ன அன்பார்லிமெண்ட்ரி வார்டு கிடையாது அப்படின்றார். எவ்வளோ பெரிய ஆணவம்! 1 2 நீங்கள் பண்ணதெல்லாம் சட்டசபையில் தப்பான தகவல், நீங்கள் வாட்டில் எனக்கு என்னென்னு பேசுனது, சபையில் இருக்கிறதுனால நீங்கள் தப்பிக்கிறீங்க. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் பேசுனீங்களா இல்லையா? என்னமோ நீங்கள் சனாதனம் பற்றி ஃபுல்லாக தெரியுமா அவருக்கு? இப்போவும் கேட்குறேன், சனாதனம் பற்றி தெரியுமா அவருக்கு? சனாதனத்தில் எத்தனை கூறுகள் இருக்குது, என்னென்ன இருக்குது தெரியுமா? யாராவது எழுதி கொடுக்குறது பேசிட்டு போகிறது. இதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். இந்த ரேஸில் இந்த ஆட்டிடியூடு உதவாது. இந்த ரேஸுக்கு தேவை வேற சொல்கிறோம். இல்லை நாங்கள் அப்படி தான்னா அதற்கேற்ற அளவு தான் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். அப்போது இன்னும் அதே பேச்சு, எங்களை தான், நாங்கள் தான், எங்களை இதை காப்பி அடிக்கிறீங்க, எங்களுடைய இது அப்படின்றது. பெண்களுக்கான அந்த சிங்கப்பெண் இதுக்கு நம்மளே பல தடவை சொன்னோம். இது இப்போ தான் ஜெயலலிதாலாம் அவங்க தெரியுறாங்க. ஐயோ
அம்மாவுடைய இது அது. இன்னொன்று இளக்காரம் பண்ணுறது. எம்ஜிஆருக்கு பண்ண அதே இது, ஜெயலலிதாவுக்கு பண்ண அதே இது. இன்றைக்கி இவருக்கு உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், ரொம்ப கேவலமாலாம் பேசுகிறாங்க. நம்ம இப்போ இந்த இதில் சொல்ல முடியாத அளவுக்குலாம் பேசுகிறாங்க. அது பாவம், என்ன பண்ணுறது, ஆற்றாமை. இந்த வப்பாரி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி அப்படி தான் கடந்து போகணும். அதாவது மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு நிதி ஒதுக்காமல் இருந்தப்ப பாசிசமும் பாயாசமும்ட்டு சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க? நிபந்தனையின்றி தரணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கீங்க. பாசிசமும் பாயாசமும்னு சண்டை போட்டது இதுன்னு சின்ன குழந்தை மாதிரி சண்டை போடுறீங்கன்னா, ஆமாம் போட்டிங்க. எத்தனை விஷயத்தில் போட்டிங்க? 1 2 நீட்டு விலகு வாங்கணும் இல்லாததெல்லாம் கதை விட்டுருந்தீங்க. எது நடந்தாலும் எதிர்த்துக்கு தான் இருந்தீங்க. இப்போது நான் தாவேகா மேலே அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறேன். இவங்களை ஃபாலோ பண்ணாதீங்கன்றோம். இப்போ அவரே சொல்கிறாருல, கேவலமாக தேவையா, அந்த கேவலம் தேவையா, நாங்கள் வேறேன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. அதுக்கு அவங்க ஏதாவது திட்டிட்டு போட்டோம். ஆனால் மக்களுக்கு புரியும். நீட்டுக்கு நீ வேலை கொண்டு வருவியா, நீட்டு வந்து இப்படி தான், நாங்கள் வந்தால் இப்படி பண்ணுவோம், சிலபஸ் மாற்றுவோம், நீட் பயிற்சி மையம் இலவசமாக தொடங்குவோம், இதுதான் நாங்கள் பண்ண போட்டது அப்படின்னா பாஜக கைகூலி சொல்லிட்டு போ, நீ நீட்டுக்கு வேலை கொண்டு வந்தியான்னு கேட்கலாம். வகுப்பு திருத்த மசோதாவில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஐயோ பாஜகவோட ஸ்டாண்டாக இஸ்லாமியர்களை பாருங்கள் இதுதான் நடந்தது, இவர்களும் இப்படி ஏமாற்றிருந்தாங்க, இப்போ நாங்கள் இப்படி பண்ண போகிறோம்னா மக்கள், இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ணிங்கன்னா வாயை மூடிட்டு இருப்பாங்க. பிஎம்சி ஸ்கூலு அவர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, அது பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பேர். நவோதயா ஸ்கூல் திறந்தாங்கன்னா இவங்களுக்கு பேர். நம்ம வாசகர்களே சொல்கிறாங்க, நவோதயா ஸ்கூலை திறக்க சொல்லி நீங்கள் அவருக்கு வந்து ராஜ்மோகன் அவர்களுக்கு சொல்லுங்கள். நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். நவோதயா ஸ்கூல் நமக்கு எவ்வளோ தேவை அவருக்கு சொல்லுங்கள். அவ்வளோ இது மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி 2 பள்ளி, அது எவ்வளோ யூஸ் தெரியுமா? மத்திய அரசுடைய ஃபண்டு நேரடியாக கல்விக்கு கிடைக்கும். எல்லா இதையும் அவங்க பார்த்துக்குவாங்க. இடம் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். என்ன கஷ்டம்? சிபிஎஸ்சி ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலுங்க இல்லையா? நீங்கள் நடத்துகிற ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது இல்லைங்க சிபிஎஸ்சி, அங்கே 3 மொழி தானே இருக்குது. அப்போ நவோதயா ஸ்கூல் வந்தால் என்னங்க உங்களுக்கு கேடு? நவோதயா ஸ்கூல் வந்தால் ஏழைகள் தான் படிக்க போகிறாங்க, திறமையானவர்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி படிக்க போகிறாங்க. உங்களுக்கு என்ன கேடு? 3 மொழி இருக்குது, ஹிந்தி வந்துடும்னா அப்போ தனியார் பள்ளிகள்லாம் இழுத்து மூட சொல்லுங்கள். நீங்கள் நடத்துகிற பள்ளிகளும் இழுத்து மூடுங்க. நீங்கள் நடத்துவீங்க, சிபிஎஸ்சி நடத்துவீங்க, எல்லாம் நடத்துவீங்க, இதெல்லாம் நடத்திக்கிட்டு நவோதயா மட்டும் வரக்கூடாதுன்னு என்ன நியாயம்? கண்டிப்பாக கல்வி அமைச்சருக்கு இதை வந்து பரிசீலனை, இது பிஎம்சி ஸ்கூல்லாம் பரிசீலிக்கணும், வரணும். கல்வி எந்த அளவுக்கு வருதோ, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வருத தமிழாக கற்றுக் கொடுக்குறான், அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறீங்க. பணக்காரன் மட்டும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கலாம், சிபிஎஸ்சியில் படிக்கலாம். நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் பணக்கார பசங்க சேர்த்துக்குவீங்க. ஏழைங்க நடுத்தர மக்களுக்கு நவோதயா ஸ்கூல் வருதுன்னா அதில் சேரக்கூடாது, அது ஸ்கூலே தொடங்கக்கூடாதுன்னா என்ன நியாயங்க? ஏதாவது ஒரு நியாயம் வேணும்ல. இது எல்லாம் பண்ணாதான் இந்த கவர்மெண்ட்டை வாழ்த்தலாம். இருக்கிறதுல எது பெஸ்ட்டோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். புலம்பு போ அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை அனுபவிக்கும் போது அந்த மக்கள் மாறிடுவாங்க. எஸ்ஐஆருக்கு என்ன புலம்புனாங்க? எஸ்ஐஆர் எந்த ஜனங்களாக எதிர்த்தாங்களா? ஐயோ என் நெஞ்சே வெடிச்சிரும் போலதுலாம் பேசினார் முதல்வர். ஒரு முதலமைச்சர் வீடியோவில் பேசுகிறார். கொஞ்சமாவது நாலேஜ் வேணாம்? கீழே இருக்கிற கலெக்டர்கிட்டையாவது கேட்க வேணாம்? எவனோ ஸ்ட்ராட்டஜி டீம் எழுதி கொடுக்குறான்ட்டு பேசுகிறீங்க. உங்கள் கலெக்டரையும் அந்த மாதிரி நெஞ்சு வெடிக்கிறது, ஐயோகோ முடியவில்லை, எந்த மாவட்ட ஆட்சியர் திண்டுக்கல், நெஞ்சு வெடிக்குது, ஐயோகோ பொறுத்து கொள்ள முடியவில்லை, நீங்கள் பேசுங்க. நீங்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர், தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று தோன்றுகிறது, அப்படி பேசுறீங்க. நீங்கள் காஞ்சிபுரம், கிணற்றில் குதித்து விடலாமா என்று தோன்றுகிறது, இப்படிலாம் பேச சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு கீழே இருக்கிறவரே எஸ்ஐஆர் பெஸ்ட்டு, ஒன்றுமே கிடையாதுன்னு இது பண்ணுறாரு. முதலமைச்சர் இந்த ஸ்ட்ராட்டஜி டீமு அரசியல் பண்ண வைக்குது. என்ன பண்ண வைக்குது? ஐயோகோ நெஞ்சு வெடித்துடும் போல் இருக்கிறது, என்னென்ன விவரங்கள்லாம் கேட்குறாங்க. ஒருத்தன் கீழே போடுறான், என்னென்ன விவரம் கேட்குறாங்க. உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் மனைவி, அவங்களுடைய ஓட்டர் ஐடி கேட்கறது வந்து ஐயோயோவா, அதில் என்ன இருக்குது? இது கூட நிரப்ப தெரியலன்னா நீ வந்து என்ன திராவிட மாடல் ஆட்சின்னு ஒருத்தன் கீழே கேட்டு போட்டான். ஜனங்க எதாவது கண்டுக்குச்சா? ஃபார்ம் கொடுப்பா, இந்தா போச்சா இல்லையா? போச்சு, குளத்தூர் போச்சா? அதுக்கு தான் அலர்னது. அதனால் இவர்கள் எப்பவுமே இப்படி தான் பேசுவாங்க. இன்றைக்கி உட்காந்து பேசுகிறாரு. இப்போ ஒரு புது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, பேசினவுன்னா கை தட்டணும், ஆரவாரம் பண்ணணும். ஏன் அவர் விஜய் பேசினா அப்படி தான் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம். இன்னொன்று சொல்லியிருக்காங்க சார், மாநில உரிமைகள் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் திராவிட மாடல் கொடுத்த ப்ளூ பிரிண்ட் படி தான் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் எழுதி கொடுத்து பார்ப்பல லேட்டஸ்ட்டு.
ப்ளூ பிரிண்ட்டு அப்புறம் மற்ற இது மாடலு அது மாடல்னால ப்ளூ பிரிண்ட் ப்ளூ வந்துடும்ல. பிரிண்ட் தான் வந்துடும். இந்த 2 பேருக்கு ஓட்டு போட்டா திராவிட மாடலில் வந்து இதெல்லாம் இருந்துச்சா, கமிஷன் வேண்டாம் அப்படின்றதுலாம்? அந்த ப்ளூ பிரிண்ட் எங்கேருந்து வந்துச்சு? புதுசா சேர்த்திருப்பாங்க போல. ம். புதுசா சேர்த்திருப்பாங்க போல இருக்கு. அது 2 பேருக்கு ஓட்டு போட சொன்னாங்கன்னு போட்டா கடைசியில் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலன்ட்டு ஓட்டு போட்டவங்கலாம் வந்து பேசுறதா. இவர்கிட்டயா? அப்புறம் ஏங்க நீங்கள் உட்காந்து ஆய்வு பண்ணுறீங்க, கள ஆய்வு? நீங்கள் தோற்று போனதுக்கு கள ஆய்வு ஏன் பண்ணுறீங்க? அதுக்கு ஒன்று சொல்லி நாங்கள் கரெக்டுங்க. ஜனங்க தான் இப்போ வருத்தப்படுறாங்க பாருங்க. நாங்கள் கரெக்டு. ஜனங்க ஐயோ இவங்க 2 பேரும் பொண்ணு மாதிரி ஆச்சு, ஏன்னா இந்த ஆளுங்களுக்கெல்லாம் போட்டோமோ அப்படின்னு வருத்தப்படுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் கரெக்டு. அப்புறம் எது கள ஆய்வு? தோற்று போகணுன்னு கள ஆய்வு. நேற்று ஒரு அம்மா கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு 500 கொடுத்து 1000 நடிக்குது. ஐயோ இப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை தோற்கடித்து விட்டார். நேரு பார்க்குறாரு, ஐயோ இதுக்கு நான் மூஞ்சி எப்படி வச்சுக்கிறது? நானே தோற்று போயிட்டேன்னா ஒரு மாவட்டத்தில் கை விட்டு போச்சுல, அவர் மட்டும் தானே அப்படின்னு. சரிம்மா போ, எவ்வளோ? 500 1000 நடிக்கிறேன், சரி வரேன். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. டெய்லி 2 பேரும் கொண்டு வந்து ஒப்பாரி வைக்க போகிறாங்களா? தலைவர் இறங்க, தலைவரே ஐயோ தலைவரே என்ன ஆச்சு? வீட்டில் யாராவது செத்துக்கிட்டு போயிட்டாங்களா? இல்லை தலைவரே நீங்கள் குளத்தூரில் உங்களை போய் தோக்கடிச்சிட்டாங்களா தலைவரை? திருப்பி ஞாபகப்படுத்தாத, ஓடி போயிடு. யாரா அவன்? இது ஏற்பாடு பண்ணுவேன், கூப்பிட்றான் அவனை. டெய்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க கூப்பிட்டு வந்து பிரசன்ட் சார். நானே வருத்தத்தில் இருக்கிறேன், டெய்லி இதை ஞாபகத்தில் இருக்கிறேன் பா அப்படின்னு. கொஞ்ச நாள் அது நடக்க போகுது. அதாவது கட்சி வந்து தலை, ஆட்சி வந்து கிரீடம். இப்போ நம்ம வந்து தலையில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி கட்சிகள்? யார் அது? ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாங்க. கட்சியே கலைஞர் அவர்கள் சொன்னதா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. கட்சின்றது தலை, பதவின்றது கிரீடம், ஆட்சின்றது கிரீடம். இப்போ தலையை வந்து இன்னும் நம்ம எந்த அளவுக்கு எழுதி கொடுத்தான் தெரியல. ஏன்பா எழுதி கொடுத்தவர கரெக்டாக பாருங்க. கரெக்டாக சொன்னது யாரு? அண்ணா. பதவி என்பது தோளில் இருக்கும் துண்டு, கொள்கை என்பது வேஷ்டி. கொள்கை பதவிக்காக கொள்கையை விட்டு தர மாட்டோம், இதுதான் பேசிக். அப்போ இது சொல்லியா சார்? இது தலை கிரீடம். தம்பி ஒழுங்காக எழுதி கொடுறா, தலைவர் பேர் கெட்டு போதில்ல. அதனால் இங்கே கூட யாரோ சொல்லிக்கிறாங்க போல், லாரன்ஸோ யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், துண்டு வேஷ்டி சொன்னாங்க. யாரு? லாரன் அவர் தான் இப்போ வந்து கட்சி ஏதாவது அரசியலுக்கு வரப்போகிறோம் அப்படின்ட்டு. சரி, அவர் நம்ம அப்புறம் வருவோம். அதனால் தம்பிங்களா நல்லா எழுதி கொடுங்க தலைவருக்கு. தலைவர் வந்து அப்படியே டவுன் கிரேட் ஆகிட்டே போகிறாப்புல. அவருக்கு எழுதுகிற மாதிரியே இவருக்கும் எழுதிடுறாங்க. அது வேற தொல்லையாகுது. சரி சார், மாற்று கட்சியிலேயும் தாவேகாக வந்துட்டு இருக்கவங்க இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட பல பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. விஜயதாரணி அவர்கள் உட்பட. அங்கே தோத்துட்டோம் அப்படின்ட்டு இங்கே ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்காங்களோ? நான் தான் நேரத்தை சொன்னேன், உங்களுக்கு நல்லா ஓடுற படம்னா எல்லாம் போய் பார்ப்பாங்க. அங்கே டிக்கெட் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற தேட்டருக்கு போவாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற தேட்டர் கூட வரமாட்டேங்கிறாங்க. அங்கே இல்லைன்னா அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. முன்ன சின்ன வயசில் நாங்கள் அப்படி தான். இந்த பிரியா படம் வந்தப்போ ஃபேமிலியாக போயிட்டோம் 2 மணி ஷோக்கு. சின்ன தேட்டர் அது, அண்ணா தேட்டர்னு இப்போ கூட மவுண்ட் ரோட்டில் இருக்குது. மொத்தமே 700 பேரும் 500 பேரும் என்னமோ தான் இருப்பாங்க தேட்டரில். டிக்கெட்டு கிடைக்கல, அப்படியே உட்காந்துட்டோம். லேடிஸுங்க அப்புறம் சின்ன பசங்க தானே, வீட்டில் அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க. 6 மணிக்கு உட்காந்தா நாங்கள் தானே சீனியாரிட்டி. டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பார்த்தோம். வீட்டில் வந்தால் செம டோஸு. எங்கே போனீங்க, என்ன நீங்கள் அப்படின்னு. ஏன்னா அதில் ஃபோனுக்குன்னு எதுவுமே கிடையாதுல்ல. என்ன நாங்களோ குடும்பத்தோடு எவனா கடத்திட்டானோ அந்த மாதிரி. உள்ள இடம் இல்லைன்னா அங்கேயே உட்காந்துடுறாங்க. அடுத்த காட்சிக்கு பார்ப்போம். இந்த காட்சிக்கு இல்லை, இந்த காட்சிக்கு யார் போனால் இந்த இவங்கெல்லாம் போய்க்கிறாங்க, ரைட்டு. அடுத்த காட்சி விஜயதரணி, ரைட்டு. ஓ ஓ ஓ சரி பாலகங்கா அதிமுகவில் இருந்தப்போவே அடுத்த கட்சிக்கு வேலை பார்த்தவர். பரவாயில்ல. தாவேகால சேர்றீங்களா? பரவாயில்ல, தெரியும்ல. அதிமுகவில் இருந்த பொழுது சேகர் பாபு கூட நல்லா லிங்க் வச்சுருந்தாலும் அவர் ஒரு ஆள். பாலகங்கா ஒரு 4-5 மாவட்ட செயலாளர். சரி, நாளைக்கு அவங்களும் போவாங்க. போகும்போது அவங்க பேரை சொல்லிக்கலாம். நான் ஒரு தடவை பேசிட்டேன். உடனே அதிமுகவில் வந்துலாம் 4-5 பேர் ஃபோனு. சரி, எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அண்ணே எங்கேருந்துன்னு எடுத்தேன், நாங்களே சொல்லலான்னு நினச்சிருந்தோம், கரெக்டாக சொல்கிறேன் இந்த பேர்லாம் இந்த அளவுக்கு. ஆமாண்ணே, கண்டிப்பாக கரெக்டாக வேலை செய்கிறாங்கண்ணே, அப்படியே சேகர் பாபு அண்ணனோட இப்படிக்கிறாங்கண்ணே அப்படின்னு. இன்றைக்கி அவர் அங்கே போயிட்டாருங்க. தாவேகால சேர்த்துக்கிட்டீங்க மினிஸ்டர் ஆதவ அர்ஜுனா அவர்களே,
அவர் யாருக்கு வேலை செய்வார்ன்றதை பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. குறுநில மன்னர்களா அதிமுகவை அழிச்சவங்க தான் இப்போ வந்து வெளில போயிருக்காங்க. அதனால அதை பத்தி எதுவும் கேர் பண்ணிக்க வேணாம் அப்படின்ட்டு ஓஎஸ் இன்னும் எத்தனை மணியார் பேருக்கு இது மாதிரி பிட்டு வச்சுக்கிறீங்க? சொல்லிட்டே இருக்கிறதுக்கு போக போக சொல்லிட்டே இருக்க வேண்டியதா. நீங்க யாருப்பா? நீங்க 5 பேர் நாடாண்ட மன்னர்களாக நாசம் செய்தவர்கள் இன்று மாற்று அணியில் இணைந்திருக்கிறார்கள். மறுநாள் இன்னைக்கு எத்தனை பேர்ப்பா? நான் 3 பேர். 3 பேரா? முகத்தை மூடிக்கொண்டு ஓடுகின்ற முகமுடியாக இருந்தவர்கள் எல்லாம் ஒளிந்து இன்னைக்கு விட்டார்கள். வெளில இருந்து போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு 6 பேர். 6 பேரா? டேய் என்னடா நேற்று கூட 3 இன்னைக்கு 6. எப்பா என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை களை எடுத்து பண்ணுங்க. பதவிக்காக தான் போயிருக்காங்க. அப்போ கூட சொல்றாரு அது இசை உண்மைதாங்க. கிஷன் நான் அவர்கள் இப்பவும் வந்து சொல்றேங்க. கான்ட்ராக்ட் பதவி கிடைக்கணும்னு போயிருக்காரு. நிறைய சொல்றாரு லிஸ்ட்டுக்கு போனவங்க போய். அனுப்ப போகிறது தெரில. அது வேற பிரச்சனை. அன்னைக்கு போயிட்டு நான் சொல்ல போகிறது தெரில. பக்குனுக்குதுங்க. யார் யார் எப்பப்போ போவான்ட்டு. ஆமா. போகிறவர்கள் போகட்டும், எங்கள் அண்ணனுடைய இது அப்படின்றாங்க. மறுநாள் பார்த்தா அங்கே நிற்கிறேன். என்னப்பா நல்லா இருக்குதான்ப்பா அந்த படம். உச்சி வர சொன்னார், பாட்டு போலான்னு வந்தேன். அவள் தான். அதனால யார் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இங்கே கொஞ்சம் டிக்கெட்டுங்க வெயிட் பண்ணுக்குது. ஆனா திமுக சைட்ல இருந்து அப்படி எதுவும் பிரிஞ்சு போற மாதிரியான சூழலே அதை வரலையே ஒரு எனக்கு பிடிக்காதுல்ல. திமுகவையா. அப்புறம் ஸ்லீப்பர் செல்களில் அதை உள்ள அமிச்சிட்டாங்கன்னா அதனால் கொஞ்சம் நீங்களாம் வேணாம் இருங்கப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க முடிச்சுட்டு வரேன். வரட்டும். எனக்கு அதிமுக மேலே தான் ரொம்ப ஆசை. வரட்டும், வெள்ளந்தியாக இருப்பாங்க அப்படின்னு. அதனால் கான்ட்ராக்டர்கள், தரகு வேலை பார்ப்பவர்கள், ஆசைப்படுப்பவர்கள் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க பாஜக தேசிய கட்சியிலேயே ட்ராவல் பண்ணவங்க முதல் முறையாக இந்த கட்சிக்குள்ளே வராங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பார்ப்பார், நீயா காங்கிரஸ் கட்சி, நீயா ஆமாம். கம்பெனியே இணைஞ்சிச்சு. அப்புறம் கம்பெனியில் வேலை செஞ்சவங்களாம் இப்போ இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், அதிமுக தொண்டர்கள் யாரும் போகல. 1 கோடியே 1.5 கோடி தொண்டர்கள் அதிமுகவுக்கு இன்றும் இருக்கிறார்கள். அதனால தான் 1 கோடியே 15 லட்சம் வாக்குகள் கிடைச்சிது. ஆனால் தொடர்ந்து இப்படி போகிறதோ நம்பிக்கை இருக்கிறது நடந்ததுன்னா தொண்டர்களும் சோர்வாயிடுவாங்க. அவங்களும் இனி கட்சி அதிமுக தாவறதுக்கு ஒன்றும் இல்லை நினைப்பு வந்ததுன்னா அவர்களும் மாறுவார்கள். இப்போவுமே அந்த தாட் இருக்கதானே சார் செய்யுது அதிமுக அவ்வளோதான் அப்படின்ட்டு. இன்னும் அது வேற எப்படி சார் மேலே வர்றதுக்கு இன்னும் அதிமுக சைட்ல இருந்து என்னென்ன சார் பண்ணணும்? அப்போ நம்ம சொல்லிட்டோம், பிரிஞ்சப்பே சொல்லிட்டோம், இபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வரணும், எல்லார் பேச்சும் கேட்கணும் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அவர் வந்து 2ஆ பிளவுபட்டது, ஒன்றாயிடுச்சு, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் இந்த கட்சியிலேருந்து தாவறது நடந்துட்டு தானே இருக்கு. கட்சியில் கொஞ்சம் ஜனநாயகம் கொண்டு வரணும். இப்போ ஸ்டேரிங் கமிட்டி வேணும்னு சிவி சண்முகம் கேட்குறாரு. கட்சி எல்லாருடைய விருப்பமும் அதுவாக தான் இருந்தது. ஸ்டேரிங் கமிட்டின்றது அது கூட வேணாம், தலைமை நிலைய குழு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அந்த குழு வந்து பொதுச் செயலாளர் ஆலோசனை சொல்கிறது, பொதுச் செயலாளர் அந்த குழுவோடு ஆலோசித்து ஒர்க் பண்ணுறது. இப்படிலாம் போச்சுன்னா எந்த முடிவும் ஒரு கூட்டு முடிவாக இருக்கும். ஜெயலலிதா பண்ணாங்கன்னா அவங்களே அந்த கூட்டு முடிவு எடுப்பாங்க, சீனியர்ஸை கேட்பாங்க, சில இது அவங்க எடுப்பாங்க. என்ன எடுத்தாலும் அவங்க அதை பார்த்துக்குவாங்க. அவங்க ஒரு கரிஸ்மா லீடர். எம்ஜிஆர் கூட்டு முடிவு எடுத்தார். தான் தோண்டித்தனமெல்லாம் எம்ஜிஆர் எடுக்கல. சில நேரம் மட்டும்தான் பண்ணுவார். மற்றபடி பெரும்பாலும் எல்லாரையும் ஆளாக்கி விட்டார் சீனியர்ஸ். அதனால தான் எஸ்டி சோமசுந்தரம் மாதிரி ஆள்லாம் அங்கே வெளியே போய் கட்சி தொடங்கி எம்ஜிஆர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. அதனால் எம்ஜிஆர் அந்த விஷயத்தில் ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தார். சில விஷயங்களில் ஒரு கட்சி தலைவராக, கட்சியுடைய நிறுவனராக சில முடிவுகள் எடுத்தார். நாங்கள் தான் எம்ஜிஆர் 1, நாங்களாம் 0 நாங்கள் அப்போ 1 கூட 0 சேர்ந்தால் தானே அதுக்கு மதிப்பு. ஆமாம், 3 0 போட்டால் 1000, 3 0 இல்லைன்னா 1 தானே. ஆனால் சொன்னவர் வந்து வேறு மாதிரி சொன்னார். நாங்களாம் ஒன்றுமே இல்லைங்க, 3 0 இருந்தாலும் 0 தான், அதோட 1 சேர்ந்தால் தான் மரியாதைன்னு. ஆனால் அது என்ன ஆகிடுச்சுன்னா வேறு மாதிரி புரிஞ்சிட்டார் எம்ஜிஆர். மறுநாள் எல்லாரையும் வர சொல்லிட்டு எல்லாரையும் ஆட்டோவில் திருப்பி அனுப்பிச்சிட்டார். எல்லா அமைச்சர் வாங்கன்ட்டாப்புல, எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாத்தையும் லெட்டர் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டாப்புல. எது காரை விட்டு எல்லாம் ஆட்டோவில் போனாங்க. மறுநாள் ரீஷஃபில் 6 அமைச்சர்கிட்ட நீக்கும், பெரிய பூகமெல்லாம் கிளம்பிச்சப்போ. அந்த மாதிரி எம்ஜிஆர் நான் நினச்சா செஞ்சிருவேன் அப்படின்னு செஞ்சுலாம் காமிச்சிருக்காரு. தான் குடும்பத்தை ஒரு அறிக்கையை விட்டார், ஒரு விளம்பரமே. என் குடும்பத்துலேருந்து யாருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, யாராவது அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேணான்ற மாதிரிலாம் போட்டார். அந்த மாதிரி அப்பப்போ செஞ்சுருக்காப்புல எம்ஜிஆர். அதனால் அது வேறு. அப்போ நீங்கள் தாவேகால இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வருது வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இதில் என்ன மாதிரி முடிவெடுப்பீங்க? ஆமாம், யாரையோ வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. அடையாளம், தாவேகாவுடைய அடையாளம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ தாவேகாவுடைய அடையாளம் அழிஞ்சு இந்த மாதிரி ஆட்களால் சூழப்பட்டால் கட்சி என்ன ஆகும்? கட்சி என்னாகும்னு சொல்கிறோம், சம்மந்தப்பட்டவங்க பார்த்துக்குங்க. சரி சார். இப்போ அதிமுக இந்த அளவுக்கு டவுன் ட்ரேடை சந்திச்சுட்டு இருக்குன்னும் போது இன்னமும் இபிஎஸ் அவர்கள் இறங்கி வர்றதுக்கான காரணம் என்ன சார்?
தான் விட்டா கட்சியே இல்லை அப்படின்ற சூழ்நிலை வரதுக்கான சான்சஸ் இருக்குன்ற பட்சத்தில் அவர் ஏன் இன்னும் இறங்கி வர மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ஜெயலலிதாட்ட எடுத்த ட்ரைனிங்காக இருக்கும். சில பேருடைய தன்மைகள் தனித்தன்மைகள் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ இப்போ ஒன்றும் இல்லை. சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் வெளியில் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்கள உள்ளே இணைச்சா இன்னும் கட்சி முன்னாடி ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சுன்னு வருது. ஓட்டுனதெல்லாம் பெரிய டிக்கெட் கிடையாது, மேட்ரே கிடையாது. மேட்டரே கிடையாது. கடம்பூர் ராஜ் போனால் என்ன, அமமுகவும் அதிமுகவும் நின்னா கடம்பூர் ராஜ் எந்த காலத்தையும் தலை எடுக்க முடியாது. வெள்ளமண்டி நடராஜெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்போவே அவுட்டேட்டட். புதுசாக வந்த ஆட்கள் தானே. நீங்கள் பெரிய ஆட்கள் இந்த மாதிரி இப்போ சிவி சண்முகம்னா அது, விஜயபாஸ்கர்னா புதுக்கோட்டை. இதில் அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் நீங்கள் பேசணும் பண்ணோம். அதே மாதிரி இப்போ மாவட்ட செயலர் கூட்டம் போட்டு பேசுகிறாரு. இதெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சிடணும். கட்சி தோற்ற உடனே டக்கு டக்கு டக்குன்னு போட்டு பேசி அப்போ பல விஷயங்கள் வெளியில் வந்துருக்கும். பேச விட்டால் தான் மனசில் சொல்லுவோம். அப்புறம் சரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ட்ராவல் பண்ணுற வேலையை பண்ணணும். அந்த வகையில் டிஎம்கே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குல்ல சார்? போது தேடி போக மாட்டேங்குதே. நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், அவர் தான் தப்பு, இவர் தான் தப்பு. சார் சூட் கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, அந்த அளவுக்கு புகார் வந்திருக்கு, கோரிக்கைகள். ஏங்க போட்டி போட்டியாக வச்சு நம்மள்கிட்ட வாங்கலையா மனு? இந்த மனுவை எடுத்துக்கொண்டு வந்தால் நான் நேராக தலைமைச் செயலகத்துக்கு வரலாம். அங்கே முதல்வர் நாற்காலியில் யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் உட்கார்ந்திருப்பேன். உடனடியாக நேரடியாக என் அறைக்கு வரலான்னாரு. இதை நம்பி 4 பேர் போயிட்டு அறை வாங்கிட்டு வந்தான். என்ன தலைவர் வர சொல்லிடுறேன். எப்போ சொன்னார்? தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார். இதை எடுத்துக்கிட்டு நேராக வந்தால் அவன் நேராக தலைவர் ரூம்லேயே கொண்டு போய் விடுவாங்கண்ணா. விட்றாங்க. இதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம்டா. ஓடு அப்படின்னு. தலைவர் சொன்னார், தலைவர் சொல்லுவார். தேர்தலில் 1000 பேசுவாங்க, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கணும் போ அப்படின்னு தொத்தி விட்டாங்க. உண்மையாக தானே? நான் சொல்கிற சும்மா கற்பனையாக சொல்கிறேன். இந்த மாதிரி நம்பி 4 பேர் போய் திட்டு வாங்கிட்டு வந்திருப்பான்ல. அந்த மாதிரி போட்டியில் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. நடவடிக்கை என்ன வருது பார்ப்போம். சரி சார், இந்த மாதிரி மாற்று கட்சிகளையும் தாவேக்காவுக்கு வரதுனால தாவேக்காவோட கட்சி ரீதியாக தாவேக்கா வலுவடையுதா இல்லை வலுவிழக்குதா சார்? அரசியல் ரீதியாக தாவேக்கா வலுவடைகிற மாதிரி தெரியும். ஆனால் நாளைக்கே ஒரு பிரச்சனைனா இவர்கள் முதல்ல ஓடுவாங்க வெளியே. அப்போ பெரிய பலகீனம் ஆகிட்ட மாதிரி ஒரு தோற்றம் வந்துடும். விச் மீன்ஸ் இன்னொரு அடுத்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்கன்னா தோத்துட்டாங்கன்னா தோக்க கூட வேணாம். கொஞ்சம் இது வந்தால் எம்ஜிஆருக்கு நடந்ததில்லை. 77 பெரிய எல்லாரும் சேர்த்துனார், எல்லாம் பண்ணார். 80 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோல்வி. கூட இருந்த நாஞ்சில் மனம் ரைட் ஹேண்டாக ஓடிவிட்டாப்ல. கரெக்டாக சொல்லணும்னா அதை ஒரிஜினல் வெளியே ஓட்ட மாதிரி எப்படி இருக்கும் எம்ஜிஆருக்கு? அதுக்கு பிறகு 80 ஆட்சி கழிச்சு விட்டாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் ஓடுறாங்க. அதை மீறி தான் நின்று அவர் ஜெயிச்சவொன்னா மறுபடியாது. அதனால் கட்சி இப்போ 96 ஜெயலலிதா தோத்தாங்க. எவ்வளோ பேர் ஓடினாங்க? ஓடுவோம் திரும்பி பார்க்காம ஓடினாங்க. பாதி பேர் வெளியே வர்றதுக்கு பயந்துன்னு வேஷ்டி கட்டு வெளியே வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா உள்ளே வச்சோன்னு இன்னும் கொஞ்சம் பேர் பயந்தாங்க. இதெல்லாம் நடக்கும்ன்றாங்க. ஆனால் விசுவாசமான அந்த தாவேகா தொண்டர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க. அப்போ அவர்களை பாதுகாத்து இப்போ நான் ரொம்ப சிம்பிளுங்க, எதுக்குங்க அவ்வளோ சுற்றணும்? தனித்து விடப்பட்டு தானே ஜெயிச்சிங்க. தாவேகா தானே ஜெயிச்சிங்க. அப்புறம் எதுக்கு இவங்களாம்? இவங்க வந்து என்ன பெருசியாக ஆணியை பிடுங்க போகிறாங்க சொல்லுங்கள்? இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? சரி, இவங்க எதுக்கு வராங்க? விஜய் இப்பொழுது தான் விஜய் தெரிந்தது. விஜய் அவருடைய ஒரு பெரிய கொள்கை குன்று என்று தெரிந்தது. அவருடைய பேச்சு வன்மைக்கு நான் பார்த்து மயங்கி விட்டேன். அவருடைய கொள்கைக்காக நான் வருகிறேன். இந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கார். இதெல்லாம் இந்த ஆதவ அர்ஜுனா நெடுஞ்சாலைத்துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் இனி டெண்டருக்கு கமிஷனே இல்லைன்ட்டார். அவர் ரமேஷ் என்னன்னா அவர் அறநிலைத்துறையில் இது பண்ணுறாரு. இவர் நிர்மல்குமார்னா மின்சாரத்துறையில் இப்படி பண்ணுவோம் அப்படின்றாரு. கல்வி அமைச்சர் சொன்னால் அவர் இது பண்ணுவோன்றாரு. மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுற காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஐயோ, இந்த கட்சியில் தானடா சேவை செய்ய வேண்டும் என்று வருகிறோம். அப்படியே வராங்க. இங்கே வந்தால் ஏதாவது வாரிய தலைவர் கிடைக்குமா, ஏதாவது சேர்மன் போஸ்ட்டு கிடைக்குமா, மேயர் போஸ்ட்டு கிடைக்குமா, உள்ளாட்சியில் ஏதாவது பதவி வாங்க, அதுக்கு தானே வர்றீங்க. அப்புறம் எதுக்கு சேர்த்துக்கிறீங்க? சேர்த்துக்கிட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க? விஜய்க்கும் விசிலுக்கும் தானே ஓட்டு. ஆமாம், யாராவது எம்எல்ஏ மூஞ்சி பார்த்து ஓட்டு போட்டாங்க. அப்புறம் எதுக்குங்க இவங்க? என்னன்னா நான் சொன்னது தான், புஷியுடைய பவரை குறைக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி யார் முன்னாடி சேர்ந்தாங்க?
புஷி புஷியானந்த் ஆனந்த். ரிசீவ் பண்ணுறாரு. கூட ஆமா. யார் இருக்கா? ஆதவர்ஜுனா அவர்கள். அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அமைச்சர் சார். அமைச்சர் இவங்க அமைச்சரவையில் சேர்றாங்க, கட்சியில் சேர்றாங்க. கட்சியில் அவர் தேர்தல் பிரச்சாரக பொதுச் செயலாளர். அவர் வந்து நிக்கிறாருன்னா வேணாம்டா சார் சொல்ல முடியும். அதுதான் அவர் வந்து ஏன் நிற்கிறாரு? அவர் தான் ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. அவர் தான் பேசுகிறாரு. அவர் தான் அதிமுக உடைக்கணும்னு கங்கணம் கட்டி வேலை செஞ்சுக்கிறாரு. அப்போ அவங்க யார் விசுவாசமாக இருப்பாங்க? வித் புஷிக்கா? ஹெல்ப் ஆஃப் லீமா ரோசா சார். அது தெரியாது. கட்சியில் எல்லாத்தையும் அமைச்சிட்டு கதவு பூட்டு போடும்போது தெரியும் யாருன்னு. தெரியாது. சட்டசபை கூட்டத்தொடர் வந்து 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி 2 நாள் வந்து அந்த ஒரு கூட்டம்லாம் வச்சிருக்காங்க. எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்ட்டு. சட்டசபையில பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் சார் இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சட்டசபை கூட்டத்தொடர் பல சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கு அருமையாக இருக்கும். அருமையா எல்லாருக்கும் இருக்கும். தீனி போடுற மாதிரி இருக்கும். முதல் முறையாக திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து கொண்டு தாவேக்காவை எதிர்க்கின்ற நிலை. 2 பேரும் கைகோர்த்துக்கிட்டு பல விஷயங்கள் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை நீ இப்படி அடி, மாப்பிள்ளை நீ பண்ணு, மாப்பிள்ளை நான் பண்ணுறேன், பங்கு நீ இதை பண்ணு, இந்த மாதிரி போவோம். எதிர்க்கட்சி தலைவருக்கு எழுதி கொடுத்து அவர் பல விஷயங்களை சோபா மாடல் அரசு மாதிரி பல விஷயங்களை அறிய பார்க்குற கருத்துக்களை பேசலாம். இன்னும் பலரும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைக்கலாம். இதில் ஒரு முதலமைச்சராக விஜய் அவர்கள் அந்த இதுக்கு பேசணும், இறுதி இது. அதனால் அவருடைய உரையையும் பார்க்கலாம். அதே மாதிரி மானிய கோரிக்கைகள் அது தனியாக நடக்கும். மானிய கோரிக்கைகள் மீதும் அவருடைய உரையை பார்க்கலாம். அதே போன்று மற்ற அமைச்சர்கள், நீங்கள் வெளியில் பண்ணுறவங்க, ரீல்ஸ் போட்டு சுற்றுறவங்க, அவங்களாம் சபையில் எப்படி நடக்கிறாங்கன்றது தான் வெற்றி. கேள்விக்கு பதில் சொல்கிறது இதெல்லாம். நீங்கள் ஒரு கேள்வி வந்து நுணுக்கமாக திடீர்னு வரும், எதிர்கேள்வி வரும், துணை கேள்வி வரும். எப்படி அப்போ டேக்கிள் அது எப்படி பண்ணணும்? டேக்கிள் பண்ணுறது? அப்போது நீங்கள் யோகியமா பேசுகிறீங்க, அறநிலையத்துறை என்ன பண்ணீங்கன்னு தெரியாது, நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் தான் முதல் இது செஞ்சோன்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கு டக்குன்னு எடுத்து சொல்லணும். அப்போ எங்கேயாவது மிஸ் பண்ணால் டக்குன்னு அந்த கேள்விக்கான பதில் அதிகாரிகள்கிட்ட வாங்கி, துறை அதிகாரிகள் இருப்பாங்க, டக்குன்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சு அடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து சட்டசபையாக மாறுமா, சண்டை சபையாக மாறுமா, என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பல நல்ல ஒரு விஷயங்களும் இருக்கும். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தான் வெள்ளை அறிக்கை வைக்க போகிறாரு மரிய வில்சன் அவர். அப்போ வெள்ளை அறிக்கை வைக்கும் பொழுது அதை திமுக எப்படி பார்க்கும்? கரெக்டாக வச்சுக்கிறீங்க, அதை விட்டுட்டீங்க, அந்த செலவு நாங்கள் பண்ணுமே அதை விட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எக்ரி அமளி பண்ணி வெளிநடப்பு எதாவது பண்ண பார்ப்பாங்க. அப்போ அதில் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? அதுவும் பொதுவான விஷயங்களில் 2 சேரும் ஒன்றா சேர்ந்து வெளிநடப்பு செய்கிறது. சரி சார், அவங்கள விட்டுருங்க. கூட்டணி கட்சிகள் இங்கேருந்து போனாங்கல்ல, அவங்களோட அவங்களோட டிஃபென்ஸ் தான். அஃபென்ஸ் போகவே முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் வேணால் அஃபென்ஸ் போகலாம், ஏன்னா அவங்க வந்து வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. மற்றபடி ஆட்சியில் பங்கில் இருக்கிறவங்க டிஃபென்ஸ் தான், எதிர்த்துலாம் பேச முடியாது. அதனால் என்ன ஜோக்குனா அந்த சண்டையும் வரும். விசிகா நீ பண்ணது தெரியாதா, நீ எங்களை என்னென்ன பண்ண எங்களுக்கு தெரியாதா, எத்தனை நாள் அலைய விட்ட, 12 சீட்டுன்னு வந்தால் ரூமை பூட்டிக்கின்னு உள்ளே 2 பேரை உட்கார வச்சிக்கின்னு 4 சீட்டு நீ என்ன வயிறு வஞ்சிருக்கோம். அன்னைக்கு முடிவு பண்ணோம் நாங்கள். கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி நான் என்ன அழுதுருப்பேன். எங்கள் அப்பா கண்ணில் அன்னைக்கு தான் என் தலைவன் கண்ணில் கண்ணீரை பார்த்தேன், அன்னைக்கு முடிவு பண்ண ஒன்று அப்படின்னு சொன்னால். அதனால் இந்த வைகோ கூட வைகோ அதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? நீ அட்ரா நான் பார்த்துக்கிறேன். அந்நியாரை விட்டீங்க. அந்நியார் வந்து எப்படி வாசிக்க போகிறாங்க? பாயிண்டா 2 கொஸ்டின் கேட்டாங்க சார் முதல் பேச்சில். அதெல்லாம் போன வாரம் வர்றது உள்ளாட்சி அதுன்னு இருக்குது, எல்லாம் கரைஞ்சினே இருக்குது. அந்நியாருக்கு மட்டும் ஆசை இருக்காதா? தம்பி பிரபாகரனை ஏதாவது ஒரு மாநகராட்சி மேயராக எதாவது ஆக்கணும்னு. அதனால் அந்நியார் உடைய எத்தனை மேயருக்கு தான் சார் எல்லாம் போட்டி போடுவாங்க? உள்ள வெளியே இப்படிலாம் இருக்குது. வர்றவங்களாம் தான், அதனால தான் சொல்லிட்டுக்கிறாங்க, நொந்து போயிட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் சேர்த்துனேங்கிறாங்க. இப்போ பாருங்க, அது கொடுக்காமலாம் கொஞ்சம் போன டிக்கெட் வெளியே வரும். கொடுக்கல அப்படின்னா தாவேக்காவில் ஜனநாயகமே இல்லை அப்படின்னும். ஏன் இல்லை? கேட்டது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. போகும்போது என்ன சொல்லி கூப்பிட்டு போனாங்க? பதவி தருவோம். இப்போ உள்ளே போனோன்னா என்ன இது பண்ணுறாங்க? உட்காருவதற்கு நாற்காலி தரவில்லை. அந்த கட்சியில் ஜனநாயகம் செத்து விட்டது. இப்போ எங்கே போகிறீங்க? பழையபடி எடப்பாடி ஐயாட்ட தான் போகணும், வேறு என்ன பண்ணுறது? இப்படி சில இது ஆகும், சில இது அப்படி இருந்து இப்படி வந்துடும். அந்த தேட்டரில் படம் நல்லா இல்லை, இந்த தேட்டருக்கு போ. எந்த தேட்டர்? அண்ணாமலை தேட்டர் போ,
இப்படி வரும். ஆமாம் சார். அவர் என்ன சார் ஆச்சு இப்போ? அவருக்கு என்ன ஆச்சு? அவர் ராஜா மாதிரி இருக்கிறார். இப்போ ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க, பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அவருக்குமே எங்கே போனாலுமே வரவேற்பு அதிகமாகிட்டே இருந்தது. அவரை பற்றி கொஞ்சம் நல்லா பேசலையே சார் நீங்கள்? ஏங்க அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிற முதல்ல பேசணும். அதுக்கப்புறம் சார் ரொம்ப நாள் ஆச்சு சார் பேசி. ஏங்க அவர் இமயமெல்லாம் போயிட்டாரு. இமயமெல்லாம் போயிட்டு இப்போ சென்னையில் வந்து ஒரு நாள் இருந்தாப்புல. ஆனால் டெய்லியும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன சப்ஜெக்ட் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு காலேஜில் போய் பேசியிருக்காரு. ரொம்ப மக்களிடையே ரொம்ப வரவேற்பு இருக்குது. பெண்களிடையே முக்கியமாக குறிப்பாக காலேஜாக போய் பேச போகிறாரு. 17 தேதிக்கு மேலே என்னமோ முடிவு எதாவது அறிவிக்க போகிறான்றாங்க. 17ஆம் தேதிக்கு மேலே. ஆமாம். சென்னைக்கு இப்போ கோயம்புத்தூர் போயிருக்காரு. மறுபடியும் சென்னைக்கு வருவார். யார் யார் முக்கிய ஆட்கள் எல்லாத்தையும் நம்ம ஏன் பேசலை? நடுவில் கூட சொன்னோமே, இந்த பிஜேபியில் இருக்கிற ஆள்லாம் சேர்த்திங்கன்னா இன்னொரு பிஜேபியாக தான் பார்ப்பாங்க, பார்த்துக்கோங்க. சேர்த்தாலும் பெருசாக பதவி கொடுத்து ஆடக்கூடாதீங்க. A+, B+ ரவுடிகள், கேட்டகரி ரவுடிகள்லாம் தயவுசெய்து சேர்க்காதீங்க. அதனால் கட்சியாக கொண்டு போங்க. இன்னொன்று, இந்த இதுக்கு இன்னைக்கு கூட ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் போயிட்டு நல்லா பேசியிருக்காரு. மாணவர்கள் எப்படி பண்ணணும், படிப்பு தான் முக்கியம் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு. அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி அந்த அளவுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது, அதெல்லாம் பேசியிருக்காரு. அதனால் ஒரு நவீன தலைவராக சப்ஜெக்ட் வைஸ் பேசுறதுன்றது நல்ல விஷயம். வரட்டும். போட்டி வந்தால் தாங்க சுவாரஸ்யம் இருக்கும். இந்த நிலைமையில் அதே பழைய கதை, திராவிட மாடல் திராவிடம் காது புளிச்சு போகுது. ஏதாவது பண்ணுங்கப்பா சார். அது 2ன்றது 3 ஆச்சு, இப்போ 4 ஆகுது. 4 அது அண்ணாமலை அவர்கள். ஆமாம், 4 ஆச்சு. அடுத்தடுத்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? வேற யார் இருக்கிறா? கேட்குறேன். லாரன்ஸை இன்னைக்கு ஒரு பிட்டை போட்டுக்கிறாப்புல. ஆமாம், மக்கள்கிட்ட போட்டுமா விஜய்கிட்ட போட்டுமா? நீங்கள் சொல்லுங்க. மக்கள் நான் சொன்ன விஜய் நல்லா இப்போ மாற்றிக்கிறேன். அண்ணாமலைகிட்ட போகிறான்னு நினைக்கிறேன். அண்ணாமலை தான் கன்ஃபார்ம். ஏன்னா ரஜினி ரசிகர். விஜய்கிட்ட போகிறவரு இந்த வார்த்தைலாம் பேச தேவையில்லை. அண்ணாமலைகிட்ட போட்டுமான்னு கேட்க தேவையில்லை. ஆமாம், லாரன்ஸ் சார் வந்து அண்ணாமலைகிட்ட போவார்னு நினைக்கிறேன். ஒடிசா கவர்மெண்டோட இந்த ஃப்ரீ எஜுகேஷன் KG to PG வரை அப்படின்றது ரொம்பவே வரவேற்கும் வகையில் இருக்குது. இந்த KGயில் ஆரம்பித்து PGயில் வர எஜுகேஷன் ஃபுல் ஃப்ரீ அரசு பள்ளிகள் அல்லது அரசு கல்லூரிகளில் எப்படி பார்க்குறீங்க? ஒடிசா கொண்டு வந்ததை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் நம்ம தான் முன்னோடி. அனைவருக்குமான இலவச கல்வி. இப்போ இங்கே வந்து நான் முதல்வன் இதெல்லாம் இப்போ போன கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த தமிழ் புதல்வன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி மடிக்கணினி கொடுத்தது, இலவசங்கள் எம்ஜிஆர் காலத்தில் தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. அந்த மாதிரி இலவச சீருடை, காலனி, அது இலவச பஸ் பாஸு, சைக்கிளு, என்ன கொடுக்கல. இதெல்லாம் படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் தேவையெல்லாம். இப்போ அரசு பள்ளி மாணவருக்கான 7.5% இடஒதுக்கீடு, நீட்டு, ஐயா எடப்பாடி அவர்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள். பொறியியல் கல்லூரிகளுக்கும் அது கொடுத்தாங்க. மருத்துவம் பொறியியல் 2க்குமே கொடுத்தாங்க. புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா. தமிழ் புதல்வன் திட்டம், அதே மாதிரி மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படித்துவிட்டு உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு 1000 ரூபா. தெலுங்கானா இதே மாதிரி வச்சுருக்காங்க. KG to PG, KG to PG மிஷன்னே வச்சுருக்காங்க தெலுங்கானா. இது வந்து ஏழை எளிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரை சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்தரமான ஆங்கில வழி கல்வியை மழலையர் பள்ளி முதல் முதுகலை வரை முற்றிலும் இலவசமாக வழங்குவதாகும். ஆங்கில வழி கல்வி. இதற்காக மாநிலம் முழுவதும் பிரத்யேகமாக பல குடியிருப்பு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், ரெசிடென்ஷியல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுவும் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அசாம், பிரக்யான் பாரதி, அசாம் மாநில அரசு தனது மாணவர்களுக்கான கல்வி கட்டண விலக்கு அளிக்கும் சிறப்பான திட்டத்தை நடத்தி வருகிறது பிஜேபி கவர்மெண்ட். இத்திட்டத்தின் கீழ் ஆண்டு வருமானம் 4 லட்சத்திற்கு குறைவாக உள்ள குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் மேல்நிலை வகுப்பு ஹையர் எஜுகேஷன் முதல் முதுகலை படிப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் சேர்க்கை கட்டணம் மற்றும் கல்வி கட்டணம் ஏதுமின்றி இலவசமாக படிக்கும். பஞ்சாப் மற்றும் ஹரியானா பெண்களுக்கான இலவச கல்வி. இங்கே வந்து நர்சரி வகுப்புலேருந்து PhD வரை, PG கிடையாது, PhD வரைக்கும் அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் முற்றிலும் இலவச கல்வி. ஹரியானா குடும்ப வருமானம், பஞ்சாபில் இது, ஹரியானாவில் குடும்ப வருமானம் 1.8 லட்சத்துக்கும் குறைவாக உள்ள மாணவிகளுக்கு அரசு மற்றும் ஆண்டு வருமானம் அது அப்போனா எவ்வளோ 10 அந்த சைடு ஒரு 6 15,000 ரூபாய்க்கு மாதம் வருமானம் 15,000 ரூபா குறைவாக இருக்கிற குடும்பங்கள் இருக்கிற மாணவிகளுக்கு அரசு மற்றும் நிதி உதவி பெறும் நிறுவனங்களில் PG வரைக்கும் இலவச கல்வி. டெல்லி மாடல் ஸ்கூல் கொண்டு வந்தது அவங்க தான், கெஜ்ரிவால். ஆமாம் ஆமாம்.
அரசு பள்ளிகள் முதல் பல்கலைக்கழகம் வரை டெல்லியில் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் உலகத்தரம் வாய்ந்த கல்வி இலவசமாக வழங்கப்படுகிறது. அதோடு டெல்லி அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களில் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் போன்றதில் படிக்கும் ஏழை மாணவர்கள் அதன் குடும்ப வருமானத்தின் அடிப்படையில் 100% கல்வி கட்டண விலக்கு. சுருக்கமாக சொன்னால் ஒடிசா மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் கேஜி டு பிஜி மிஷன் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் கட்டண விலக்கு கொடுக்குது, உதவித்தொகை கொடுக்குறாங்க. கட்டண சீரமைப்பு மூலமாக உயர்கல்வியை கொடுக்குறாங்க. அதனால் இது அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் பெருமை தர விஷயம் இல்லை. அப்படி பார்த்தா தெலுங்கானா ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து பல இது பண்ணுறாங்க. இன்னும் தமிழ்நாடும் இதில் இறங்குனாங்கன்னா நல்லாயிருக்கும். கேஜி டு பிஜி வருவாங்க, நம்புவோம் சார். நம்புவோம். சரி சார், ஃபைனலாக ஒரு கேள்வி. மேகதாது அணை விஷயத்தில் வந்து மத்திய அரசு தான் வில்லன் அப்படின்ட்டு வைகோ அவர்கள் சமீபத்தில் ப்ரெஸ் மீட்டில் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக சில சம்பவங்களை வந்து நினைவுபடுத்திலாம் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் பல பேர் சொல்லிக்கிறாரு. மத்திய அரசு வில்லன்னா அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, சுற்றுச்சூழல் வனத்துறை. 2014 பர்மிஷன் கொடுத்ததா சொல்கிறாரு. பர்மிஷன்னா பண்ணிக்கோங்க, நாங்கள் கேட்க மாட்டோம். ஏங்க, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. இது எல்லாம் தேர்தலுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அந்த இந்த வேலை பார்க்குறது, ஜிம்மி ஜிப்பு. அதனால் அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டு அன்னைக்கு அந்த வேலை, இன்னைக்கு காங்கிரஸ் இவர்கள். அவர் டிகேஎஸ் வரும்போதே ஒரு பிட்டை போட்டு தான் வந்தார் முதலமைச்சராக. இப்போ அடுத்த வருஷம் தேர்தல், அதுக்கு இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு மேகதாட்டு அது இதுன்னு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். அந்த பேச்சு அதுக்கப்புறம் அப்படியே போவோம், அவ்வளோதான். அதனால் அங்கே கடுமையான தண்ணி, நான் சொன்னேன்ல, தண்ணீர் தட்டுப்பாடு கடுமையாக இருக்குது. மேகதாட்டு பண்ணால் தான் அவங்க உள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தண்ணி திருப்பி விட முடியும். அதே நேரம் நமக்கான அந்த நீர் வந்து கரெக்டாக கொடுத்தாங்கன்னா நீ மேகதாட்டு கட்டிக்க என்ன பண்ணிக்கோ. ஆனால் நீ இது வரைக்கும் அந்த இதில் சரியாக நடக்கலையே. இப்போ வந்து 9 டிஎம்சி நமக்கு விட்டுருந்தா நீ காவிரி இது மேட்டூர் திறந்து விட்டுருக்கலாம். 9 டிஎம்சி நீ கொடுக்கல. இப்போ மழை பெஞ்சா அதில் வர உபரி நீரை திறந்து விட்ருவேன். அது தானாக 9 டிஎம்சி வந்துடும். நாங்கள் தான் கொடுத்துட்டோமேனுவேன். அது செப்டம்பரில் வருதுன்னா இங்கே வந்து குறுவை சாகுபடிக்கு அது பயன்படாது. இந்த மாதிரி அயோக்கியத்தனம்லாம் பண்ணிக்கிட்டு நாங்கள் வர்ற தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நடுவில் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால், நீ யோகியனாக இருந்தால் கட்டினா பரவாயில்ல, நீ தான் இந்த வேலையை பண்ணுற. அப்புறம் இப்போ ஒவ்வொரு நீர் திறந்து விடல, அதையும் திறந்து விட மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் மேகதாட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எதிர்க்கும். உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆனது அவங்க கட்டிக்கிட்டோம் நீன்னா அப்படின்லாம் கிடையாது. இவர்கள் அவ்வளோ அழகாக முந்தைய திமுக அரசு அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க. போயிட்டு அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணோன்னே, ஏம்பா பிரச்சனையே வரல, நீ எதுக்கு வர, வந்தா வா கிளம்பு அப்படின்னு தள்ளுபடி பண்ணாங்க. அதான் நடந்தது. அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு கோரிக்கையெல்லாம் யாரும் தள்ளுபடி பண்ணல. அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் இருக்கும்? கர்நாடகா சேர்ந்த ஒரு தலைமை நீதிபதியாக இருந்தால் கூட அப்படி இருக்க முடியாது. நம்மளை பாதிக்கிற விஷயம். காவிரி ட்ரிபுனல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் மேகதாட்டில் வந்து எனக்கு என்னென்னலாம் செயல்பட முடியாது. மத்திய அரசு வில்லன்னா இன்றைக்கி மத்திய அரசு வில்லனாலாம் செயல்படாது. சுற்றுச்சூழல் வனத்துறை அனுமதிலாம் கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 5 மாநிலங்கள் அமைஞ்சது இருக்குது. அது கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திராவில் கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாம் சேர்ந்து தான் அந்த இது ட்ரிபுனலில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. மேகதாட்டில் நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்காம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஜெயலலிதா பாணியில், இவங்க பாணியில் இல்லை, அவங்களுக்கு பாணியில் சொல்லணும்னா அம்மா ஜெயலலிதா பாணியில். ஏன்னா இப்போ புதுசாக அவங்களுக்கு அம்மா பண்ணிக்கிட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட திமுககாரங்க பேசுவாங்க. அப்போ தவழ்ந்த பாடி அதெல்லாம் கெட்ட கனவா நினச்சி மறந்துருங்கப்பா, இப்போலாம் எங்கள் அண்ணன் அவர் அப்படின்னு. அதனால் அம்மா ஜெயலலிதா பாணியில் சட்ட போராட்டம் தொடரும், அரசியல் போராட்டம் பார்லிமெண்ட்டில். ஏப்பா இன்றைக்கி நீங்கள் மேகதாட்டு கேட்குறீங்களா, அதை பார்லிமெண்ட் கூட்டத்தோடு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் பார்க்க தானே போகிறேன். வழக்கம் போல் சம்சா சாப்பிட போனீங்க, இவங்க வச்சு வெளுக்கணும். கூடவே வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த 1 மாதமாக தாவேகா ஆட்சி அருமையாக இருந்தது அப்படின்னு. இனிமேல் சிறப்பாக இருக்கும் தம்பி சூப்பர் தம்பின்ட்டு துண்டை தான் போட்டாங்கன்னு சொல்கிறேங்க. அது வேறு தம்பி புள்ள இவர் துரை வைகோ அவர் சொல்லி அனுப்பிச்சேன்னா, போய் ஏதாவது நீ வழக்கமான பாணியில் ஆட்சிச்சிட போகிறேன், இப்போ தான் கஷ்டப்பட்டு நான் லிங்க் எடுத்துக்கிறேன், எடுத்து விட்டுறாத அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. நம்ம அவைத்தலைவர் நேற்று பேசுனது பார்க்கல, நம்மை சீரழித்து விட்டார்கள், நல்லா வச்சு செஞ்சுக்கிறாப்புல திமுகவை. அதனால் திட்டோம். அப்புறம் வந்து பொதுக்குள்ளே முடிவெடுப்போன்னு சொல்லிக்கிறோம்.
ஆமா. நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கோன்னு சொல்லல. சொல்லல. தாவேகாவுடன் போவோமா என்பதை பற்றி பொதுக்குழு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போறோம்னு அர்த்தம். ரிசர்வ் பண்ணிட்டோம், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. என்னைக்கு கதவு திறக்கிறாங்கன்னா உள்ள போயிடுவோம். உள்ள போயிடும். அன்னைக்கு பாருங்க வைகோவை. ரொம்ப அழகா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஹை பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.